தியானம். ஒரு மனிதனின் கதை. ஒரு நாள் காலை, அமைதியான ஒரு அறையில் ஒரு மனிதன் தனியாக உட்கார்ந்தான். இன்னைக்கு தியானம் பண்ணியே ஆகணும் முடிவு பண்ணி கண்களை மூடினான். முதலில் அவனுக்கு எதுவும் தோணல. அடுத்த நிமிஷம் எல்லாமே தோண ஆரம்பிச்சது. நேத்து நடந்த ஒரு வார்த்தை, நாளைக்கு வரப்போற கவலை, பழைய கோபம், அதோட சேர்ந்து நான் சரியா பண்ணுறேனா ஒரு சந்தேகம். அவன் கண்களை திறக்கப் போனான். ஆனா மனசுக்குள் ஒரு மென்மையான குரல், இரு, பார்க்க மட்டும் செய். அவன் இருந்த இடத்துலயே அசையாம உட்கார்ந்தான். சில நேரம் கழிச்சு மூச்சு சத்தம் பெருசா கேட்க ஆரம்பிச்சது. கைகள், கால்கள் கனமாக மாறின. உடம்பு மண்ணுக்குள் கரையுற மாதிரி. ஒரு உணர்வு, திடீர்னு ஒரு பழைய நினைவு, அவனை காயப்படுத்திய ஒரு முகம். கண்களில் நீர் துளிச்சது. அவன் எதிர்க்கல, துடைக்கல, பார்த்தான். அது போயிடுச்சு. அடுத்த கணம், ஒரு நிமிடம், எண்ணமே இல்லாத ஒரு அமைதி. அந்த அமைதி சத்தமில்லாதது. ஆனா மனசு முழுசா நிரம்பின மாதிரி. இதுதானா தியானம்? ஒரு எண்ணம் வருவதற்குள் அந்த அமைதி மறைஞ்சது. கண்களைத் திறந்தான். வெளி உலகம் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனா அதை பார்க்கிற அவன் பார்வை மாறி இருந்தது. அவன் மெதுவா சிரிச்சான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, தியானம் எண்ணங்களை ஓட விடாதது இல்ல. அவை ஓடும்போது நீ ஓடாம இருக்கிறதுதான். அந்த நாள் முதல் அவன் தியானம் செய்ய ஆரம்பிக்கல, நிகழ ஆரம்பிச்சான். அன்று முதல் அவன் தினமும் தியானம் செய்தான்.